லட்டு மீது லட்டு வந்து என்னை சேரும், லட்டு மீது லட்டு வந்து என்னை சேரும், அதை செய்து தந்த பெருமை எல்லாம் மாமியாரை சேரும், என் மாமியாரை சேரும். லட்டு மீது லட்டு வந்து என்னை சேரும், அதை செய்து தந்த பெருமை எல்லாம் மாமியாரை சேரும், எந்தன் மாமியாரை சேரும். எப்பாட ஒரு வழியா ஒவ்வொரு லட்டா அடுக்கி வச்சாச்சு. பார்க்க சும்மா மல்ல மாதிரில இருக்கு. என்னடா இது இன்னைக்குன்னு பாரு, எந்த கஸ்டமரையும் காணோம். வெயிட் பண்ணி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நாம தான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேமே, லட்டையே சாப்பிட வேண்டியதான். லட்டு திங்க போறேன், நான் லட்டு திங்க போறேன், என் மாமியார் செஞ்ச லட்டை நான் தின்னு பார்க்க போறேன். லட்டு திங்க போறேன், நான் லட்டு திங்க போறேன், என் மாமியார் செஞ்ச லட்டை நான் தின்னு பார்க்க போறேன். பார்க்கவே வெள்ளை வெள்ளையா அழகா இருக்கே. உன்னை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ரவா லட்டு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். ஞம் 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 ஞம். ஐய, இந்த லட்டு ஏன் இவ்வளோ கேவலமா கருண கொடூரமான டேஸ்ட்ல இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, இந்த கண்ணு தெரியாத கிளவி வச்சுக்கிட்டு நான் என்ன பாடலாம் பட வேண்டியது இருக்கு. வர வர இந்த கிளவிக்கு சரியா கண்ணு தெரியறதே இல்ல. ரவா லட்டுல சீனி போடுறதுக்கு பதிலா உப்பல்ல போட்டு வச்சிருக்கு. ஐயோ ஐயோ, இதை நான் எப்படி விற்கட்டும், என்ன சொல்லி விற்கட்டும்? புதுசா இதுக்கு ஒரு பேரும் இனிமேல் வைக்க முடியாதே. என்ன பண்ணலாம்? பேசாம இப்படியே வித்துற வேண்டியதான். உப்பு போட்டு இந்த லட்டை என்ன பண்ணலாம்? பேசாம உடைச்சு உப்புமா பண்ணிடலாமா, இல்ல லட்டு மாதிரி அப்படியே வித்துறலாமா? என்கிட்ட இல்லாத ஐடியாவா? லட்டு வாங்க வரவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா 2 லட்டை கொடுத்துட்டோம்னா இழிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிருவாங்க. ஆடி மாசம் ஆஃபர், ஆவணி மாசம் ஆஃபர்னு எதையாவது 2 பொய்ய சொல்லி புளிகி இந்த லட்டெல்லாம் இன்னைக்கு வித்து முடிச்சிடும்டா சாமி. யாராச்சும் லட்டு டேஸ்ட் பார்க்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 லட்டு ஃப்ரீயா கொடுத்து வீட்டுல போய் டேஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். எனக்கு தெரியாத பிசினஸ் ஐடியாவா? இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை ஏமாத்திருப்போம். 5வது சிங்கமே சின்ன பொண்ணு, லட்டு லட்டுன்னு தைரியமா கூவி வில்லடி தங்க பொண்ணு. லட்டு வாங்கலையோ லட்டு லட்டு, சூப்பரான சுவையான ரவா லட்டு. லட்டு வாங்கலையோ லட்டு லட்டு, சூப்பரான சுவையான ரவா லட்டு. ஆவணி ஆஃபர் கொடுக்குறேங்க, ஆவணி ஆஃபர். ரவா லட்டுக்கு ஆவணி ஆஃபர் கொடுக்குறேங்க, ஆவணி ஆஃபர். ரவா லட்டு வாங்குறவங்களுக்கு ஆவணி மாசத்தோட அதிரடி தள்ளுபடிங்க, அதிரடி தள்ளுபடி. அடியே மொட்டமுடி, சின்ன பொண்ணு சொல்றது உனக்கு கேட்டுதாடி? கேட்டுதடி வெள்ள முடி. லட்டு வேணுமாடி உனக்கு லட்டு? வாங்குவோம் மாட்டி, காசு அதிகமா இருக்குமேடி. அதான் அவ ஏதோ ஆஃபர் இருக்குன்றாளே, அதுவும் ஆவணி மாசத்துக்கு ஆஃபர்ன்றா. என்னடி சொல்ற? ஆவணி மாசத்துக்கு ஆஃபரா? ஆமாண்டி வெள்ள முடி, அவ என்ன சொல்றான்னு வா கேட்கலாம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வாங்க வெள்ள முடியாச்சு. என்ன அன்னக்கிளியக்கா வீட்டுல சௌக்கியமா? அவளுக்கு என்ன, மாமியாரா நான் கிடைச்சிருக்கேன்ல, பின்ன நல்லா தான் இருப்பா. சும்மா காமெடி பண்ணாதீங்க வெள்ள முடியாச்சு. அதான் நீங்க அன்னக்கிளியக்காக்கு மாமியார கிடைச்சிட்டீங்களே, பின்ன எப்படி அவங்க நல்லா இருப்பாங்க? சரியா சொன்னடி, சரியா சொன்ன. அடியே மொட்டமுனி, சம்மந்தி யாரையாச்சுன்னு பாக்கேன். இல்ல நடக்கதே வேற. சரி ஜமந்தி, சரி ஜமந்தி, கோச்சுக்காரியா. ஆமா மொட்டமுனியாச்சி, உங்க வீட்டுல 4 முடி அக்கா எப்படி இருக்காங்க? ஏன் மருமகளுக்கு என்ன ராஜாத்தி மாதிரி இருக்கா? என்ன வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, எல்லாம் அவ அம்மா வீட்டை பார்த்து ஓடிடுறா. என்ன சம்மந்தி, என் மவளை பத்தி ஏதோ குறை சொல்ற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல வெள்ள முடி, சும்மா ஒரு டமாசு. உங்க சம்மந்த வழி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வந்து லட்டு வாங்கிக்கோங்க. வாடி வெள்ள முடி, போய் வாங்கிக்கலாம். போடி மொட்டமுனி, வாரேன். மாயோனி சின்ன மாயோனி, மாயம் செஞ்சியால கவுக்கும் மாய மச்சானி, அட மாய மச்சானி. என்னடி லட்டு விக்கேன்னு பார்த்தா பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல, அதான் பாடிக்கிட்டு இருக்கா. சரியாச்சி, 2 பேருக்கும் 2 கிலோ லட்டு கொடுத்துருவோமா? ஏண்டி 2 கிலோ ரவா லட்டை வாங்கி நாங்க என்னடி பண்ண போறோம்? வீதி வீதியே வியாபாரம் பார்க்க போறோம்னு நினைக்கிறா போல. மவன் வெளி பேத்தி மவா வெளி பேத்தின்னு 2 பேத்துக்கு நிறைய பேத்தி பேரெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. அட போடி, பேரம் பேத்தி எல்லாம் இப்படி பண்டமா திங்கிறாக. எல்லாம் பாக்கெட்ல அடைச்சு வச்ச சிப்ஸ் பாக்கெட்டை தானே வாங்கி திங்கிடுவ. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வச்சேன்டி, கொழுத்து போய் எவ்வளவு திங்கவே இல்லடி. கல்லு மாதிரி கொழுக்கட்டை இருந்தா எப்படி சாப்பிடுவாங்க? இதோ என்கிட்ட இருக்க ரவா லட்டு வாங்கி பாருங்க, அப்படி பஞ்சு பஞ்சா இருக்கும். நீ ரவா லட்டு விக்கிறியா இல்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறியா? வெள்ள முடியாச்சு, ரவா லட்டு தான் பஞ்சு பஞ்சா இருக்குன்னு சொன்னேன். அப்ப சரி, ஒரு லட்டை கூட டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். காரியமே கெட்டுது போங்க, டேஸ்ட் பார்த்தா என் கதை நாரி போகுமே. என்னடி டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு லட்டு கேட்டா அந்த பக்கம் திரும்பி நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபர்ல குடுக்குற பொருளை ஆட்டே போடலான்னு பாக்குறீங்களோ? என்னது ஆஃபரா? ஆமா, ஆஃபர் ஆஃபர்னு கத்துனியா, அத மறந்துட்டேன் பாத்தியா? அப்படி என்னடி ஆஃபர் இதுல? ஆஃபர் தான் சூப்பர் ஆஃபர் தான், ஆவணி மாசத்தில் அதிரடி ஆஃபர் தான். கேட்டியாடி வெள்ள முடி, எல்லாரும் ஆடி மாசத்துக்கு தான் ஆடி தள்ளுபடி போடுவாங்க. இவன் என்னன்னா ஆவணி மாசத்துக்கு அதிரடி தள்ளுபடின்றாளே. வெள்ள முடி, என்னால இதை நம்ப முடியலடி. நமக்கு என்ன டி, ஆடியா இருந்தா ஆவணியா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை ஆஃபர் தானே. ஆமா, என்ன தர ஆஃபர்லன்னு கேளுடி. ஏண்டி சின்ன பொண்ணு, ஆஃபரு ஆஃபர்ன்ற அப்படி என்னதான் தள்ளுபடி தரப்போற அதை சொல்லேன். 2 லட்டு வாங்க வேண்டாம் மாமி, நீ ஒத்த லட்டு வாங்கினாலே போதும். என்னது?
2 லட்டு வாங்க வேணாமாமி, நீ ஒத்த லட்டு வாங்கினாலே போதும். ஆ, ஒத்த லட்டுக்கு காசு தந்தா போதும், அட 2 லட்டை நான் தருவேனே. ஆஃபர்னா ஆஃபர் அடி ஜிகிரு நக்கு ஜிகிரு நக்கு, ஆவணி மாச ஆஃபர் அடி ஜிகிரு நக்கு ஜிகிரு நக்கு. ஆஃபர்னா ஆஃபர் அடி ஆவணி மாச ஆஃபர் அடி, 2 லட்டு வாங்க வேணாமாமி, நீ ஒத்த லட்டு வாங்கினாலே போதும். பாட்டாவே பாடிட்டியா? பாட்டா பாடி விக்கிறேன், என்ன பண்றது, வியாபாரம் தான் நடக்க மாட்டேங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இதை விட ஆஃபர் எதுவும் இருக்குமா? பரவாயில்லையே, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ 5 வாங்கினா 5 லட்டுக்கு காசு கொடுத்தா போதும், 10 லட்டு கொடுத்துருவேன்ல. அப்போ 10 லட்டு வாங்கினா 20 லட்டு தந்துருவேன்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆவணி மாசமா இருந்தாலும் ஆடி மாசத்தை விட ஆஃபர் சும்மா அட்டகாசமா இருக்குடி. ஆடி மாசம் 5% 10% தான் தள்ளுபடி, ஆவணி மாசம் அப்படி 100% தள்ளுபடினா பாத்துக்கங்களேன். அப்போ வாசியாடி வாசியும் இல்ல தூசியும் இல்ல, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, எப்படி நம்ம ஆஃபரு? இல்ல முடி. அப்ப நல்லதா போச்சு, ஆளுக்கு 10 லட்டு வாங்கினோம்னா 20 லட்டு எம்ட்டுக்கிடும். அது என்னமோ உண்மைதாண்டி மொட்டை முனி, நமக்கு இன்னைக்கு சரியான ஆஃபர் எம்ட்டுக்கிடுதுன்னா பாரு. இந்த பொண்ணு சரியான லூசா இருக்கடி, விவரமே இல்லைன்னு அவளுக்கு. அது என்னமோ உண்மைதாண்டி, அவ விவரம் கிட்டவளா இருக்க போய்ட்டா இன்னைக்கு நம்ம விவர பொழப்பு பிழைக்க முடியுது. அட பல்லு போன கிளவிகளா, எனக்கே விவரம் இல்ல. நானே சீனிக்கு பதிலா உப்பு போட்ட லட்டை யார் தலையில கெட்டலாம் நினைச்சேன். இவளுக என்ன பார்த்து ஏமாளின்றாளுக, இவளுக தான் ஏமாளி. வாங்க ஏமாளிங்களா வாங்க. என்னது ஏமாளிங்களா? வாங்க வாங்க, ஆஃபர் முடிஞ்சிரும், ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை லட்டு வேணும்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு 10 லட்டு கொடுத்துருடி. எனக்கும் 10. 10 லட்டு தானா? ஒரு 10 நிமிஷத்துல பேக் பண்ணிடுறேன். சாம்பிளுக்கு ஒண்ணு கொடுத்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாங்குவோம். இங்க பாருங்க வெல்ல முடியாச்சு, ஒரு லட்டுக்கு 1 லட்டு ஃப்ரீன்னு கொடுக்குறேன். நீங்க 10 லட்டு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு 20 லட்டு தர போறேன். வீட்டுல போய் மெதுவா உட்காந்து சாப்பிடுங்க, ஆஃபர் முடிஞ்சிருச்சோம். 5 நிமிஷம் தான் ஆஃபர் இருக்கு. அடியே வெல்ல முடிங்க வாடி. என்னடி முட்டை மணி, அவளே 5 நிமிஷம் தான் ஆஃபர் இருக்குன்றா. நீ இவ்வளவு நேரம் டேஸ்ட் பார்க்க கேட்டுக்கிட்டு இருந்தனா ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா என்னடி பண்றது? ஒருவேளை லட்டை வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா அப்புறம் என்னடி பண்றது? அது எப்படி நல்லா இல்லாம போகும்? லட்டு இனிப்பாத்தா இருக்கும், இனிப்பு பதில என்ன உப்பையும் உரப்பையுமா போட்டு வச்சிருக்க போறா இவ? டேஸ்டும் பார்க்க வேண்டாம், ஒன்னும் பார்க்க வேண்டாம், ஆஃபர்ல வாங்கி அள்ளிட்டு போய் வீட்டுல போய் அப்புறமா கடிச்சு கடிச்சு தின்னு பாப்போண்டி. அதுவும் சரிதான் சம்மந்தி. சரிடி, என் சம்மந்திக்காரியே சொல்லிட்டா. குடு சீக்கிரம் குடு, நாங்க அப்புறமா போய் டேஸ்ட் பாத்துறோம். ஏப்பா, ஆஃபர் 5 நிமிஷம் சொன்னோன்னே அவசர அவசரமா லட்டு வாங்க நிக்கிறாளுங்க, இப்படியே தள்ளி விட்டுற வேண்டியதான். சீக்கிரம் குடி சின்ன பொண்ணு, ஆஃபர் டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் எங்களை சொல்லாத. இதோ 4 நிமிஷம் தான் இருக்கு, பேக் பண்ணிடுறேன். இந்தாங்க வெல்ல முடியாச்சு, வாங்கிக்கோங்க. குடி இன்னைக்கு என் பேரன் பேத்தி அப்புறம் என் புருஷன் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இந்த லட்டு திங்க போறோம். ஆமா, உங்களுக்கு பிரஷர் எதுவும் இல்லையே? ஏன்டி அப்படி கேக்குற? இல்ல, லட்டு ரொம்ப சாப்பிட்டா பிரஷர் கூடிரும், அதான் சொன்னேன். அட சின்ன பொண்ணு, சுத்த விவரம் கட்டவளால இருக்க. ஏன் என்னாச்சு மொட்டை முடியாச்சு? லட்டு இனிப்பாதான் இருக்கும், அப்புறம் அதிகமா லட்டு சாப்பிட்டா பிரஷர் எப்படி கூடும்? சுகர் தானே கூடும். பரவாயில்லையே மொட்டை மணி, நல்ல உசாராத்தான் இருக்க. உப்ப சாப்பிட்டாதானடி பிரஷர் கூடும், இனிப்பு சாப்பிட்டா சுகர் தானே கூடும். நான் செஞ்ச லட்டு அதிகமா சாப்பிட்டா சுகர் எல்லாம் கூடாது, பிரஷர் தான் கூடும். ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்தாங்க மொட்டை முடியாச்சு, பார்த்து பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க இந்த லட்டை ரொம்ப சாப்பிட வேண்டாம். இவ ஒருத்தி பிரஷருக்கு சுகருக்கு வித்தியாசம் தெரியாம புலம்பிட்டு கிடக்கா. போடி பார்க்கத்தவளை எங்களுக்கு தெரியாது. அடியே மொட்டமணி, இன்னைக்கு நம்ம நிறைய ஆஃபர்ல வாங்கிட்டோம். ஆஃபர்னா ஆஃபர், சரியான ஆஃபர்ல ஆவணி மாசத்தையோட அதிரடி ஆஃபர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சு ரவா லட்டு, உப்பு போட்ட ரவா லட்டு வேணும்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, ஓவியா, குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, ஐயப்பனோட பொண்ணு பேரு பிரித்திகா ஸ்ரீ, பொன்னரசி, ராதிகா, கவிநிலவே, லட்சுமிபதி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, தீபிகா, ராதிகா, செல்வம், தமிழ் செல்வம், காயத்ரி, சத்யா, மாரி, கண்ணன், அமுதா, அம்மோ, ரம்யா, ரமேஷ். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.